அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நீங்க தராத சுகம் சுகம் கிடையாது. டெம்பரரி. இன்னைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனா நாளைக்கு அது ஒரு பெரிய கட்டுல போய் மாட்டிக்கொள்வாங்க. சொல்லுவோம், இங்க போய் மந்திரம் பண்ணுங்க, அங்க போய் இவங்களை பாருங்க, இங்க போய் இதை பண்ணுங்க, உடனே பாருங்க அவங்க போய் சொன்னாங்க, அப்படி உடனே எல்லாமே கட்ட 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 நடக்கிறது போலதான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ட்ராப் அது. தேவ பிள்ளைகளுக்கு ஆவியான ஒரு எச்சரிக்கிற வார்த்தை இது. மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணாத. அது மர நுகத்தை மாற்றி இரும்பு நுகத்தை கொண்டு பண்ணும். ஆமென். மர நுகத்தை சுமந்து, அதாவது இரும்பு நுகம் ஏறும்போது நம்ம மனசு என்ன சொல்லணும்? இதுக்கு அந்த மர நுகமே பரவாயில்ல. அதாவது தேவன் திராணிக்கு மேல எதுவுமே தோல்ல ஏத்த மாட்டார். ஆனா இன்னைக்கு திராணிக்கு மேல நம்ம தோல்ல ஏறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இன்னொரு பாதையை தெரிந்தெடுத்தது.